शङ्करांश भूम शङ्करार्यपीठसद्गुरून् शुद्धसत्त्वभासुरान् सुवर्त्मनीतभूसुरान् सर्वभूतसौख्यदान् क्षमाकरान् यतीश्वरान्। श्री गुरुभ्यो नमः। स्वराज्य सिद्धि अध्यारोप प्रकरणं 35வது श्लोकम्। उद्भूतेः साधनत्वात् अशनमयतया शुद्ध्यशुद्धिप्रतीतेः हेतुत्वात् बन्धमुक्त्योः तदनुतनुभृतेः तन्मयत्वश्रुतेश्च जागृत् स्वप्न प्रशान्तौ करणगणलये तत्प्रशान्तेः सुषुप्तेरुत्थाने सुप्तिसौख्यस्मृतिभिरपि नितं मानसञ्चापि नात्मा। அவருக்கு சரீர ஆத்மா இல்லைன்னு சொன்னார். அதுக்கு யுக்திகள்லாம் சொன்னார். போன ஸ்லோகத்துல இந்த பிராணன் இருக்கு, அதுவும் ஆத்மா இல்லைன்னா இப்போ அதை தவிர்த்து தனியாக ஆத்மா இருக்குன்னு சொல்லணும். இப்ப இந்த ஸ்லோகத்துல மனசுதான் ஆத்மா அப்படின்னு சில வாதிகள் சொல்றாலே அதை நிராகரணம் பண்றாங்க. இந்த சார்வாக ஏகதேசிகள் சார்வாக மதம் மாதிரிதான் மற்ற சித்தாந்தம் அவ கொஞ்சம் வித்தியாசப்படுறா. அப்படி உள்ளவா என்ன சொல்றான்னா, சரீர ஆத்மா இல்ல ஒத்துக்கிறேன், பிராணனும் ஆத்மா இல்லை அதையும் ஒத்துக்கிறேன், ஆனா மனசுன்னு நீ எதை சொல்றியோ அதுதான் ஆத்மா. அப்ப அது சரீரத்தை காட்டிலும் வேறானது தானே, பிராண காட்டிலும் வேறானது தான், அத ஆத்மான்னு சொல்லலாம் அப்படின்னு அவ ஒரு வாதத்தை வைக்கிறார். இப்ப வேதாந்தியானவன் மனசு கூட ஆத்மஸ்வரூபம் ஆகாது. மனசு ஆத்மாவோடு சம்பந்தப்பட்டு தெரியறதுங்கிறத யாருமே இல்லைன்னு சொல்லல. சரீரத்தோட சேர்ந்து ஆத்மா தெரியறது, பிராணனோடு சேர்ந்து தெரியறது, மனசோட சேர்ந்து தெரியறது. ஆனா மனசே ஆத்மா, மனசுதான் ஆத்மான்னு சொல்றது இல்லை. அதுதான் தப்பு கொடுக்க. அதுக்கு யுக்திகள் வரைக்கா சொல்ற. இது முதல் காரணம். மனசு ஆத்மா ஆகாது. ஏன் அப்படின்னு கேட்டா, அதுக்கு உற்பத்தி இருக்கு. ஆத்மாவுக்கு உற்பத்தி உண்டா? ஆத்மாவுக்கு உற்பத்தி கிடையாது, சரீரத்துக்கு தான் உற்பத்தி. பிறக்கிறது ஆத்மா இல்லை. ஆத்மா நித்தியம். ஆத்மாவுக்கு உற்பத்தியும் கிடையாது, விநாசமும் கிடையாது அப்படின்னு சித்தாந்தம் இல்லையா? ஆத்மாவுக்கு உற்பத்தி சொல்லிட்டாக்கா அப்புறம் ஆத்மாவுக்கு விநாசமும் வந்துவிடும். ஆத்மாவுக்கு விநாசம் வரும்படியா இருந்தால் அப்புறம் மோட்சம் யாருக்கு வரும்? ஆகையாலே ஆத்மாவுக்கு உற்பத்தி விநாசம் கிடையாது அப்படின்னு தெரியுது, நிச்சயமா இருக்கு. ஆனா மனசுக்கு உற்பத்தி உண்டுன்னு சொல்றது ஸ்ருதி. எங்க சொல்றது? தன் மனோ புருஷ அப்படிங்கிறது ஒரு ஸ்ருதி. மனசை உண்டாக்கினாரா சுவாமி, மனசை சிருஷ்டி பண்ணார். அன்னாத் பிராணோ மனசத்தியம் லோகாத் லோகாக கர்மசு சாமிருதம் அப்படின்னு ஒரு இடத்துல மனசு சிருஷ்டியை சொல்லி வந்துருக்கு. ஆக மனசுக்கு உற்பத்தி சொல்லிருக்கு, ஆத்மாவுக்கு உற்பத்தி கிடையாதுன்னு சொல்லிருக்கு. அதனால உற்பத்தி உள்ள மனசு உற்பத்தி இல்லாத ஆத்மாவாக இருக்க முடியாது. அதனால மனசு வேற, ஆத்மா வேற அப்படின்னு சொல்றதுக்கு மனசுக்கு உற்பத்தி சொல்லியிருக்க, அதுவே ஒரு யுக்தியாகும், ஒரு பிரமாணம். இரண்டாவது சாதனத்வான்னு சொல்ற. சாதனத்துவம் என்னன்னா கரணத்துவம்னு சொல்றோம் இல்லையா? கரணம், மனசுங்கிறது ஒரு கரணமா. கரணம்னா கர்த்தா வேறையா இருக்கு. எப்ப நம்ம கரணத்தை சொல்லுவோமோ அப்போ அந்த கரணத்துக்கு ஒரு கர்த்தா இருந்தா தான் வேலை செய்ய முடியும். ஆக கரணம்னு சொல்லிட்டா உடனே ஒரு கர்த்தா கூடவே வந்துருவாங்க. அந்த கர்த்தாவுக்கு இந்த காரியத்தை சாதிக்கிறது இது கரணம். கரணம்ங்கிறது சாதனம்ங்கிறது ஒண்ணுதான். சாதகமும் கரணம்னு சொல்லியிருக்க.
இந்த மனசுக்கு அந்த கரணம் அப்படின்னு ஒரு பேர் இருக்கு. அப்படின்னா இதுல இருந்தே அது சாதனம்னு தெரியுது. எதுக்கு சாதனம் அப்படின்னு கேட்டா ஞானத்துக்கு சாதனம், கர்மாவுக்கும் சாதனமாக இருக்கு, எல்லாத்துக்குமே சாதனமா இருக்கு. நாம என்னெல்லாம் செய்யணுமோ எல்லாத்துக்கும் அது சாதனமா இருக்கு. கூட இருந்துட்டு உதவி பண்றது சாதனமா இருக்கு. இது சாதனம்ங்கிறத நம்ம எப்படி தீர்மானம் பண்றது? அது ஆத்மாவா கூட இருக்கலாமே மனசு அப்படின்னு அவன் கேட்பான். அப்ப சொல்லணும், இல்ல அது ஆத்மா இருக்க முடியாது, இது சாதனம் தான், மனசு சாதனம் தான் அப்படிங்கறத முதல்ல தீர்மானம் பண்ணும். அது எப்படின்னு கேட்டா, வேதாந்த சித்தாந்தத்திலே இந்த சக்ஷுரிந்திரியாதிகள்லாம் இருக்கே, கண்ணு காது மூக்கு, இதெல்லாம் ஒவ்வொரு விஷயத்தை கிரகிக்கிறதோ இல்லையோ, ஒவ்வொரு விஷயத்தை பிரத்யட்சமாக கிரகிக்கிறதுக்கு சாதனமாகும், கரணமாகும், கரணம்னு சொல்றது. ஆனால் இது கரணம், இதுவே வெறும் தனியா இருந்து கரணமாகலே, இதோடு அந்த கரணம்னு சொல்லக்கூடிய அந்த மனசும் சேர்ந்தாத்தான் கரணமாகும். கண்ணு திறந்து இருக்கே அப்படிங்கிறதுக்காக வெளியில உள்ள விஷயம் தெரியணும்னு அவசியம் இல்லை. அது எப்படின்னு கேட்டா, ஸ்ருதியை சொல்றது மனசுன்னு ஒண்ணு அவசியம் ஒத்துண்டாகணுங்கிறதுக்கு ஒரு யுக்தியை சொல்றது. இப்படி போயிட்டே இருக்கான், போயிட்டே இருக்கிறது, இந்த மாதிரி நீ இதை பாத்தியா அப்படின்னு கேட்கறான். டிவியே பார்க்கலையே அப்படின்னு சொல்றான். அதுக்கு அவன் என்ன சொல்றான்னா, அந்நத்திரமனா அபூவம் ஆதர்ஷம், வேற ஏதோ நினைப்புல இருந்தேன் அதனால பார்க்கல. நீ எந்த நினைப்புல இருந்தான்னு, கண்ணு திறந்துதானே இருக்கு, கண்ணுதானே உனக்கு அந்த விஷயத்தை பார்க்கறதுக்கு காரணம். அப்படி இருக்கிறச்ச கண்ணு திறந்து இருக்கு, எச்சாப்புல அந்த விஷயம் இருக்கிறது எப்படி பார்க்காம இருக்க முடியும்? அப்ப இதுல இருந்து என்ன தெரியறதுன்னு கேட்டா, கண்ணு மாத்திரம் போராது விஷயத்தை பார்க்கறதுக்கு, அதோட சேர்ந்து மனசும் வேலை செய்யணும் விஷயத்தை பார்க்கறதுக்கு. மனசு வேலை செய்யாம வெறும் கண்ணால பார்க்க முடியாது. இதத்தான் வேதாந்தத்துல பிரக்கிரியை சொல்லுவா. நம்ம கண்ணானது எந்த விஷயத்துல போய் ஏதோ பிரபாகாரமாக இங்கேருந்து நீட்டமா போய் அங்க அடிக்கிறதோ, அந்த கண்ணோடு சேர்ந்து அந்த கரணமும் அந்த கண் வழியாக வெளியில அந்த விஷயத்துல போய் வியாபிக்கிறது. அப்ப இங்கேருந்து சரீரத்திலேருந்து கண் வழியாக வெளியில வந்துனா இதை விட்டுட்டு வெளியில வரல, இங்கேயும் ஒட்டின்னு இருக்கு அங்கேயும் ஒட்டின்னு இருக்கு. நீட்டமா ஒரு பிரபாகாரமாக அந்த கரணம் அந்த விஷயத்துல போய் சம்பந்தப்படுறது. அங்க போய் ஒரு பரிணாமத்தை அடைகிறதே அதுக்குதான் விருத்தின்னு பேரு. விருத்தி தியானம்னு அதைத்தான் நம்ம சொல்றோம். ஆக எந்த இந்திரியத்தினால தியானம் வரணும் அப்படின்னு சொன்னாலும் கூடவே மனசுங்கிறது அங்க போராதான் விருத்தி உண்டாகும். அதனால இந்திரியத்தினால ஞானம் வரத்துக்கு அந்த ஞானம் வரக்கூடிய தியானமே விருத்தி தியானம் தானே, அது இந்திரியத்தினால வரக்கூடியது. ஆக மனசுலதான் அந்த விருத்தி தியானம்ங்கிறது ஏற்படுது. ஆகையாலே இந்த மனசு வேற வேலையில இருக்கு அப்படின்னு சொன்னா கண்ணு மாத்திரம் இருந்தா ஒண்ணும் வராது. அதான் அந்நியத்திரமனாபூவம் ஆதர்ஷம். நான் பார்க்கல, கண்ணு திறந்திருக்கலாம், ஆனா என்னுடைய மனசு வேற விஷயத்துல இருந்ததுனால என்னால பார்க்க முடியல அப்படின்னு சொல்றான். இப்ப இதுல இருந்து என்ன தெரியுது? அந்த சுருதி சொல்றது புத்ததாரண்யம், மனசா சேவ பஷ்யதி மனசா பஷ்யதி மனசா சிறுநோத்தி. இதே மாதிரி அந்நியத்திரமனாபூவம் ஆசிரவுஷம் அப்படின்னு சொல்றான். என்னுடைய மனசு வேற ஏதோ ஒரு விஷயத்துல இருந்துட்டு இருக்கு. அப்படி இருக்கிறத இன்னும் யாரோ ஒருத்தங்க சொன்னது காதுல வாங்க முடியல, காது திறந்துதான் இருக்கு, ஆனா அவன் கேட்கல. அப்ப அவன் என்ன சொல்றான்? அந்நித்திரவனாக அபூவம் ஆசிரவுஷம், என்ன வேற ஏதோ நினைச்சிருக்குமே அதனால கேட்க முடியாம போச்சு அப்படின்னு. ஆகையாலே மனசா ஏவ பரிசதி மனசா அஸ்மி. கால பார்த்தாலும் காதால கேட்டாலும் மனசுதான் எல்லாத்துக்கும் காரணமாக இருக்கு, அது கூடவே இருக்கணும். ஆக மனசு சாதனமாக இருக்கிற காரணத்தினாலே அப்போ அதுவே ஆத்மாவாக இருக்க முடியாது. ஆத்மாங்கிறது இந்த மனசை கொண்டு விஷயத்தை பார்க்கக்கூடிய திரஷ்டாவாக இருக்கு. அவன் பார்க்கறதுக்கு சாதனமாக இருக்கிறது அந்தக்கரணம். ஆனால் அந்தக்கரணங்கிற இந்த மனசும் ஆத்மாவும் வேறையாகத்தானே இருக்கணும். ஒரு விறகு வச்சு கோடாலியாலே மரத்தை வெட்டுறான். வெட்டுறவன் யாருன்னா அந்த ஆள் தான். அந்த ஆளை வெட்டுறவன் ஒன்னா வெட்டுறான்.
வெற்றத்துக்கு சாதனமாக இருக்கிறது கோடாலி. ஆனா அந்த வெற்றத்துக்கு கர்த்தாவா இருக்கிற அவனும் வெற்றத்துக்கு சாதனமா இருக்கக்கூடிய கோடாலியும் ஒன்னாக முடியுமா? ஆக கரணம் கர்த்தா இது ரெண்டும் வெவ்வேறாகத்தான் இருந்தாகணும். சாதனங்கிற கோடாலி வேறதான், அதை வெற்றவன் கர்த்தா வேறதான்னு சொல்லியாகணும். லோகத்துல அப்படிதான் பாக்குறோம். அதே மாதிரி இந்த மனசுங்கிறது கரணமாக அங்க சொல்லப்பட்டிருக்கிறதுனாலே கர்த்தாவாக இருக்கிற ஆத்மா இந்த மனசை காட்டிலும் வேறானவனாக இருந்தாகணும் யுக்தி சொல்றார். சாதனத்வாது. மூணாவது யுக்தி அசனமயத்தையா. அசனம்னா நம்ம எது சாப்பிடுறோமோ ஆகாரம். இந்த ஆகாரத்தினாலதான் மனசுக்கு பலம் வருது. அதனால இது அசனமயம்னு சொல்லியிருக்கோம். அசனமயம்னா இந்த அசனத்துக்கு தகுந்தாப்பல் தான், நம்ம சாப்பிட சாப்பாட்டுக்கு தகுந்தாப்பல மனசு இருக்கணும். அன்னத்துடைய குணத்தினாலையும் தோஷத்தினாலையும் மனசும் குணவத்தாகவும் தோஷவத்தாகவும் ஆகிறது தெரியுது. ஆகார சுத்தம் சத்வசுத்தி. சுத்தமான ஆகாரத்தை எடுத்துட்டான்னா இப்ப மனசும் அதே மாதிரி சுத்தமா இருக்கும். வேற அசுத்தமான விஷயங்கள் ஆகாரமா கிடைச்சது சொன்னா அதுக்கு தகுந்தா போல மனசுல அசுத்தி ஏற்பட்டுடும். ஆகையாலே அசனத்தினால இது சுத்தி சுத்தமாகவும் ஆகும் அசுத்தமாகவும் ஆகும், ரெண்டு விதமாகவும் ஆக முடியுது. இது ஆத்மாவுக்கு கிடையாது. இந்த ஆத்மாவுக்கு அசங்கம்னு சொல்லுது. அனன்வாகத புண்ணியேன அனன்வாகத பாப்பேன அப்படின்னு விருதாரணி சொல்லுது. புண்ணியமும் இந்த ஆத்மாவை தொடலே, பாப்பமும் தொடலே. ஆனா இந்த மனசு இது எல்லாமே தொடருது. அப்ப அதே என்னாச்சு, இந்த மனசு பாப்பம் புண்ணியம் இதனாலே பாபத்தினால அசுத்தமாக ஆயிடுறது, புண்ணியத்தினால சுத்தமாறுது. அப்படி இருக்கக்கூடிய இந்த மனசும் புண்ணியத்துக்கும் பாபத்துக்கும் சம்பந்தமே இல்லாத ஆத்மாவும் எப்படி ஒன்னாக முடியும்? ஆகையால மனசு ஆத்மா கிடையாது, ஆத்மா வேறன்னு சொல்லணும். அசனமயத்தையா சுத்தி அசுத்தி பிரதீதே. இந்த ஆத்மா மனசுல சுத்தி அசுத்திங்கிறது தெரியுதுங்கிறார். எப்படி தெரியுதுன்னு சொன்னா அது சில பேருக்கு தெரியும், அபியாசம் பண்றவாளுக்கு. இந்த ஆகார சாப்பிட்டேன் அதனால மனசு தெரியும் ஏகாகிரமாகலே அப்படின்னு சொல்லுவான். மனசு பிரசன்னமா இருக்கு, தினமோ குழப்பமா இருக்கு அப்படின்லாம் தெரியுது இல்ல. இதுல இருந்து கண்டுபிடிக்கலாம் மனசு எப்படி இருக்கு, சுத்தமா இருக்கு அசுத்தமா இருக்குன்னு நமக்கே தெரியுது. அது மாத்திரம் இல்லை, சாஸ்திரம் வேற சொல்லி கொடுக்கும். இந்த மனசை சுத்தி பண்றதுக்கு என்னென்ன வழி, எப்படி இருந்தா அசுத்தி, மோசமான விஷயங்கள்ல அதை பிரவருத்தி பண்ணிட்டு பாபத்துல தான் பிரவருத்தி பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னாக்க அப்ப அது அசுத்தி நிறைய இருக்குது அர்த்தம். இப்படி எல்லாம் பாக்கலாம். இதை வச்சுட்டு மனசுக்கு சுத்தி அசுத்தி சொன்னபடியாலே அது ஆத்மாவாக இருக்க முடியாது. ஏன்னா ஆத்மானா சுத்தம் தான், அசுத்தியே கிடையாது. அசுத்தியோட அது சம்பந்தம் இல்லை. அசங்கம் சுத்தம் அக்ஷரம் சுத்தம் அபாபவித்தம் அப்படின்னு ஈஷாவாசிய உபநிஷத்து சொல்றது. ஆக இது வேற, அது மனசு வேறன்னு சொல்லணும். அப்புறம் ஹேத்து சொல்றார், ஹேதுத்வாத் பந்த முக்தியோகோ. மனசை சாஸ்திரம் பந்தத்துக்கும் ஹேத்துவாக சொல்றது, மோட்சத்துக்கும் அதுவே ஹேத்து. மனஏவ மனுஷ்யானாம் காரணம் பந்த மோக்ஷயோகோ பந்தாய விஷயாசக்தம் முக்தியை நிர்விஷயம் ஸ்மிருதம் அப்படின்னு ஒரு ஸ்லோகம் சொல்லியிருக்கார். இந்த ஸ்ருதி வாக்கியம் வச்சு பிரசித்தமா இருக்கு, எல்லாரும் சொல்லுவான். இங்க இருக்குன்னு தெரியாது. மனஏவ மனுஷ்யானாம் காரணம் பந்த மோக்ஷயோ. நம்ம மனிதர்கள்னு சும்மா ஒரு உபலட்சணம். மனுஷால் தான் இங்க சாஸ்திரத்துல விசேஷமான அதிகாரிங்கிறதுனால பிரதானமா சொல்றது. மனுஷர்களுக்கு பந்தத்துக்கு காரணம் மனசு, மோட்சத்துக்கு காரணமும் அதே மனசுதான். மனஏவ மனுஷ்யானாம் காரணம் பந்த மோக்ஷயோ. எப்படி அதே பந்தத்துக்கும் காரணம் அதே மோட்சத்துக்கு காரணம், அது எப்படி முடியும்னா அது இப்படி இருந்தா பந்தத்துக்கு காரணம், அப்படி இருந்தா மோட்சத்துக்கு காரணம். அது இருந்தா அப்படி இப்படின்னா பந்தாய விஷயா சக்தம்.
இந்த விஷயங்கள்ல ஆசக்தி கொண்டு அந்த மனசு இருந்துட்டு இருந்ததுன்னா அதுல ஆசையோடு ராகத்தோடு இருக்குமானால் அப்போ அது பந்தத்துக்கு காரணமாகும். விஷயத்துல ஆசை இல்லாமல் வைராக்கியமாக அப்படி இருந்து விடுத்துனா, சம்பந்தமே இல்லாம இருந்து விடுத்துனா அப்போ முக்கிய நிர்விஷயம் ஸ்மிருதம், விஷயத்தோடு சம்பந்தப்படாமல் அதுல ஆசை இல்லாமல் இருந்து விடுத்தேயானால் அப்ப இந்த மனசுதான் நமக்கு ஞானத்தை உண்டு பண்ணி மோட்சத்தை கொடுக்குமா. ஞானம் அதுதானே வந்தாகனா தத்துவ ஞானம், ஆத்மதத்துவ சாட்சா்காரம் மோட்சத்துக்கு சாதனம். அந்த ஆத்மதத்துவ சாட்சா்காரம் என்பது அந்த கரணத்துல விருத்தி ரூபமாக வந்தாகணும். அதுக்கு அந்த அந்தஸ்கரணம் இடம் கொடுக்கணும்னு சொன்னா அது சுத்தமா இருந்தா தான் முடியும். அதனால விஷயத்துல சம்பந்தம் இல்லாமல் பரமசுத்தமாக இருக்கும்போது அந்த மனசுல ஆத்ம சாட்சா்காரம் ஏற்படுறது. ஆக மனசுல பந்தத்துக்கும் அந்த காரணத்தும் உண்டு. பந்தத்துக்கும் அந்த மனசு காரணமாகுது, மோட்சத்துக்கும் அதுவே சாதனமாகிறது. ஆகையாலே மனசுங்கிறது வேற, பந்தம் மோட்சங்கிறது யாருக்கு வரப்போகுது? ஆத்மாவுக்கு வரப்போகுது. ஆத்மாவுக்கு முன்னாடி பந்தம். இப்போ இதெல்லாம் பண்ணினதுக்கு அப்புறம் ஞானம் வந்ததுக்கு அப்புறம் மோட்சம். அப்ப பந்தத்துக்கும் மோட்சத்துக்கும் ஆகிறவன் ஆத்மா, அதுக்கு சாதனமா இருக்கிறது மனசு. அப்ப ஆத்மாவும் மனசு ஒண்ணு சொல்ல முடியுமா? முடியாது. அதனால ஆத்மா வேற மனசு வேற அப்படின்னு சொல்லி ஆகணும். இது ஒரு யுக்தி. அதுக்கு அடுத்த யுக்தி சொல்றார், சாதானு தானுபிருத்தே. சாதானு தானுபிருத்தே, சத்தனா மனசை வாங்கிக்க வேண்டியது. அணுனா அனுசரித்துன்னு அர்த்தம். இவனுடைய மனசை அனுசரித்து தான், தனுனா சரீரம், திருத்தினா தாரணம். இவனுடைய மனசை அனுசரித்து தான் இவனுக்கு சரீர தாரணம் ஏற்படுறது. மனசு எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்தா போல அடுத்த ஜென்மா வருமா இது சொல்லி இருக்கு. உபனிஷத்துல என்ன சொல்றது? பிராணமாயாதி அப்படின்னு இந்த பிரச்சனோபனிஷத் சொல்றது. அப்புறம் இன்னொரு இடத்துல ததேவ சக்த சககற்பனை லிங்கம் மனோயற்ற நிஷக்தமஸ்ய. அதான் மனசுல எந்த விஷயம் கடைசியில பதிந்து இருக்கிறதோ அந்த விஷயத்தையே தான் இந்த மனசுக்கு சொந்தக்காரன் ஆத்மா அடைகிறான். இப்படி சொல்லியிருக்கு. அதனாலதான் எம் எம் வாபி பரந்தாவம் திஜத்யந்தே கலேவரம் அந்தமே வைதிகவும் செய்ய சதா ததுசாவும். எந்த விஷயத்த நினைச்சிட்டு மனசுல நினைப்பு வரும்போது சரீரம் விட்டு போகுமோ, அதாவது இவன் மரணத்தை அடைவனும், இவன் அடுத்த ஜென்மாவில அந்த விஷயத்தையத்தான் அடைவான். அதனால எப்போதும் பகவானை மரணம் பண்ணிட்டு இருந்தா கடைசி காலத்திலையும் பகவத் ஸ்மரணமே வரும், பகவான் அடைஞ்சிட முடியும் அப்படிங்கிறதுக்காக இங்க சொல்றது. இருந்தாலும் இங்க என்ன சொல்ல வந்த விஷயத்துல நமக்கு ஒண்ணு தெரியுது. இந்த மனசை அனுசரித்துதான் நமக்கு அடுத்த ஜென்மா இருக்கும். மனசுல என்ன பாவம் வருதோ அதுக்கு தகுந்தா போல அடுத்த ஜென்மா வரும். அடுத்த ஜென்மா எப்படி வரப்போறதோ அதுக்கு கர்மாவுக்கு தகுந்தா போல அதுக்கு ஒரு காரணம் இருக்கும் இல்லையா, கர்மா. அந்த கர்மாவுக்கு தகுந்தா போலதான் மனசுல அப்பேற்பட்ட பாவங்கிறது ஏற்படும். ஆக மனசு ஜென்மாவுக்கு காரணமா இருக்கிற காரணத்தினாலே ஒரு சரீரம் வரத்துக்கு யாருக்கு இந்த ஜென்மா வருது? அத்தியாசத்தினால ஆத்மாவுக்குன்னு சொல்லணுமோ இல்லையோ. அப்ப அந்த ஆத்மா வேறே மனசு வேறேங்கிறது இடையேந்து நாம புரிஞ்சுக்க முடியும். அப்புறம் சொல்றா தன்மயத்துவ ஸ்ருதேஷ்ட. இங்க முன்னாடி அசனமயம்னு சொன்னா இப்ப தன்மயம்னு சொல்ற. அசனமயம்னா அசனம்னா சாப்பிடக்கூடிய ஆகாரம் அன்னம். அந்த அன்னமயம்னு மனசை சொல்லிருந்தது. அன்னமயம் சௌமிய மனஹா அப்படின்னு சாந்தோங்கி சொல்றது. அது அன்னமயம்னு சொல்லிருந்தது. அதை வச்சு முன்னாடி சொன்னார். இப்போ ஆத்மாவை மனோமயகான்னு சொன்ன. ஆத்மாவை மனோமயகா. எப்படி மனோமயகா அப்படின்னு கேட்டா, நமக்கு இப்ப அத்தியாசத்தினால என்ன ஆயிடுச்சு, சரீரத்தோட ஆத்மா அது ஒன்னா தெரியுது. அப்ப என்ன ஆச்சு, அது சரீரமயமாய். பிராணனோட ஆத்மா ஒன்னா தெரியுது, அதனால பிராணமயகா. மனசோட ஒன்னா தெரிஞ்சுடுச்சுன்னா அத்தியாசத்தினாலே அப்ப அது என்ன ஆகும், மனோமயகா. எதோட சேர்றதோ தன்மயமா போயிடுதான். உதாரணத்துல கடைசியில என்னெல்லாமோ சொல்லி பார்த்து கடைசியில எல்லாத்தையும் சொல்லி முடியாது. அதனால இதம்மயகா அதோமயகா. இதம்னு நமக்கு எதெல்லாம் தெரியுறதோ
அண்மயமாகவும் அதோட ஆத்மா உண்ணா கலந்து தெரியுது. அழகான தூரத்தை எதெல்லாம் தெரியுறதோ அதோடும் இந்த ஆத்மா தான் தெரியுது. ஆத்மா இல்லாம பக்கத்துல எதுவும் தெரியாது, தூரத்துல இருக்கிறதும் தெரியாது. ஆக தெரியும் போதெல்லாம் ஆத்மா சேர்ந்துதான் தெரியும். ஆக ஆத்மா எதோடு சேர்றதோ அந்த வஸ்துமயமாக ஆகிவிடுது. சரீரத்தோட சேர்றது சரீரமயம், மனசோட சேர்ந்தது மனோமயம், பிராணனோட சேர்ந்து தெரிஞ்சது மனம். நிஜமாகல அப்படி தெரியுது. ஆக மனோமயமான ஆத்மாவை சொன்னதுனாலேயே மனசு இருக்கே அது வேறேன்னு தெரியும். மனசும் ஆத்மாவும் ஒன்னாக இருக்குமானால் ஆத்மாவை மனோமயகா அப்படின்னு சொல்றது சரியாகவே. என்ன தெரியுது? மனசு வேற ஆத்மா வேற அப்படின்னு சொல்லணும் தெரியுது. அதுக்கப்புறம் ஒரு ஹேத்து சொல்றார், பெரிய ஹேத்து. ஜாகிரத் சொப்ன பிரசாந்தௌ கரண கணலயே தத் பிரசாந்தே. ஜாகிரத்னா நமக்கு 3 அவஸ்தை சொல்றோம். முடியும் ஜாகிரத அவஸ்தை, சொப்னாவஸ்தை, சுசுப்தி அவஸ்தைன்னு. அதுதான் இங்க ஜாகிரத அவஸ்தை, சொப்னங்கிறது சொப்னாவஸ்தா, அதுக்கப்புறம் சுசுப்தி அவஸ்தா வரும். இந்த ஜாகிரத் சொப்ன அவஸ்தைகள் சாந்தமாயிடுச்சுன்னு சொன்னா, அதாவது இது இல்லாம போயிடுச்சுன்னா அப்பதான் சுசுப்தி அவஸ்தை. ஜாகிரத் சொப்ன பிரசாந்தௌ சுசுப்தி அவஸ்தை வரும். இது சாந்தமாயிடுச்சு. சாந்தமாயிடுச்சுன்னா இந்த அவஸ்தை இல்ல, அந்த சமயத்துலதான் அது இன்னொரு அவஸ்தை சுசுப்தி அவஸ்தைங்கிறது வரும். அந்த சமயத்திலேயே அந்த சுசுப்தி அவஸ்தையிலே கரண கணலையே கரண சமூகம் எதுவுமே அங்க வேலை செய்யல, எல்லாமே லயம் ஆயிடுதான் சுசுப்தி காலம். ஸ்ருதி சொல்றது சுசுப்தி காலே சகலே விலீனி சமோபிபூதா சுகரூபமே கைவல்ய ஸ்ருதி. அந்த ஸ்ருதி சொன்னபடி பார்த்தோம்னா கரணங்கள் அத்தனையும், அதாவது எந்த சாதனங்களை வச்சு நம்ம பாக்கிய விஷயங்களை தான் பார்த்துட்டு இருந்தோமோ, கேட்டுட்டு இருந்தோமோ, அதெல்லாம் தெரிஞ்சுட்டு இருந்தோமோ, அது மொத்தம் அப்படியே சுசுப்தி காலத்துல லயமாயிடுறதான். அதுகள் லயமாகும் போது இந்த மனசும் சேர்ந்து லயமா. தத் பிரசாந்தே கரண கணலயே தத் பிரசாந்தே. ஜாகிரத் சொப்னம் சுசுப்தி இந்த 3 சுசுப்தியில இது எல்லாம் லயமாகும் போது மனசும் சேர்ந்து லயமாகிற காரணத்தினாலே மனசு ஆத்மாவா. இது எப்படி நம்ம பார்க்கலாம்னா, இப்போ நாம முழிச்சுட்டு இருக்கோம். இப்ப நமக்கு நாம இருக்கோம், நம்ம இருக்கிறதும் தெரியுது, வெளியில இருக்கிற விஷயம் தெரியுது, அதை நாம தான் பார்க்கறோங்கிறதெல்லாம் நமக்கு தெரியுது. நாம பார்க்கறோங்கிறது நமக்கு தெரிஞ்சாதான் நாம பார்த்திருந்தாலும் அப்புறம் நம்ம நினைச்சு பார்க்க முடியும் காலாந்தரத்துல. ஏன்னா அனுபவமும் மரணமும் ஒரே ஆளுக்கு தான் வர முடியும். அவனுக்கு அனுபவம் இவனுக்கு மரணம்னா அது வராது. யாரு பார்த்தானோ அவனுக்கு தான் அப்படி ஞாபகம் வர முடியும். இன்னொருத்தனுக்கு இவன் பார்க்கட்டான் மரணம் அவனுக்கு வரட்டமேனா அது முடியாது. இப்ப இங்க என்ன ஆறுது? ஜாகிரத் சொப்பனம் இது 2ம் இல்லாத நிலையை, அதாவது சுசுப்தி நிலையிலே எல்லா கரணங்களும் லயமாகும் போது அந்த கரணமும் சேர்ந்து லயமாயிடும். சுசுப்தியில எந்த கரணமும் இந்திரியமும் வேலை செய்யல, இல்லவே இல்லைங்கிறது, அவசியம் இல்லைங்கிறது சுசுப்தியில. இப்போ ஆத்மா மாத்திரம் அந்த சுசுப்தியில இருக்கு. மனசு இல்லைன்னு சொன்னதை ஒத்துக்கலாம், ஆனா ஆத்மா இருக்குன்னு சொல்ல பிரகாசப்படுத்தி சாட்சியாக இருக்கு. அத சொல்லலைன்னா பெரிய ஆபத்தா போயிடும். மூச்சுக்கு தெரியவே தெரியாது, தூங்கினோங்கிறதே தெரியாது. ஏன்னா ஆத்மாவும் இல்லை, எங்கேயிருந்து புதுசா ஒரு ஆத்மா கொண்டு வருது? எப்படி மூச்சுக்கவே முடியாது. தூங்கும் போது அவருக்கு எப்படி மனசு இல்லைன்னா ஆத்மாவில இருந்து எல்லாம் வந்துடும். ஆத்மா கூட இல்லே சுசுப்தி காலத்துல அப்படின்னு அப்புறம் தூங்கினான், இன்னும் வராது, மூச்சுக்கவே முடியாது. ஆகையாலே சுசுப்தி காலத்துல ஆத்மா இருக்கு, அது எங்கும் போகல, மனசுதான் மனசு வைக்குது. அப்ப இதுல என்ன தெரியுது? மனசு வேறு ஆத்மா வேறு. அப்படி கரணகண லயம்னா இந்திரியங்கள்ல அங்க லயித்து போகுதுன்னு சொல்றோம். இந்த இந்திரியங்கள்லாம் லயம் ஆகிறதா இல்லையாங்கிற விஷயத்தை சில பேர் சர்ச்சை பண்றாங்க. சுசுப்தி காலத்திலே நம்ம கண்ணு காது இத்தியாதி இந்திரியங்கள்லாம் வேலை செய்யாம இருக்கு, வேலையை நிறுத்திருக்கு அப்படிங்கிறது வாஸ்தவம்.
வேலையை நிறுத்தினதுக்காக அதுவே இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும்? வேலைதான் இல்லை, வேலை பண்ணல. வேலை பண்ணலைங்கிறதுக்காக கண் இல்லை காது இல்லைன்னு எப்படி சொல்றது? அப்படின்னு ஒரு சங்கை வரும் நமக்கு. இந்த சங்கைக்கு நம்ம வந்து ஆபாசத்தக ஒரு பதில் சொல்லலாமா? அபாத்தக, அதாவது சரியான பதில் இல்லை, அது தவறான பதில். அவரையும் கண்டுபிடிச்சா தப்பாயிடும். அதாவது நீங்க என்ன சொன்னேன், வேலை செய்யல அப்படிங்கிறதுக்காக அது இல்லைன்னு ஆயிடுமா? மனசு அப்போ வேலை செய்யல ஆனா இருக்கலாமே அப்படிங்கிறது கேட்குது. ஆமா, கேள்வி ஓரளவுக்கு சரியாதான் இருக்கு. ஆனா வேலை செய்யாத நேரத்துல அது இருக்குன்னு சொல்றதுக்கு நமக்கு என்ன பிரமாணம்? ஏன்னா அந்த இந்திரியத்தை நாம வந்து கண்ணால பாக்குறது இல்ல. நாம இந்திரியங்கள்னு எதை சொல்றோமோ அதெல்லாம் நமக்கு சூக்ஷமா இருக்கிற காரணத்தினாலே நம்ம கண்ணுக்கு தெரியக்கூடிய விஷயமாக இல்லை. அப்ப அது இருக்குங்கிறத எப்படி கண்டுபிடிக்கிறதுனா அது வேலை செய்யறத வச்சுதான் கண்டுபிடிச்சாரு. இது கண் தெரியறதா இல்லையா அப்படின்னு கண்ணை பார்த்து சொல்லுவேன், கண்ணை பார்த்து சொல்ல முடியாது. கண்ணால பார்த்தான விஷயத்த வெளியில உள்ளதெல்லாம் தெரியறதுன்னு சொன்னா சரி கண்ணு வேலை செய்யறது, இல்லையா ஒண்ணும் தெரிய மாட்டேங்கிறது அப்படின்னு சொன்னா கண்ணு வேலை செய்யல அப்படின்னு சொல்லணும். அப்ப இந்திரியத்தை நம்ம அதனுடைய காரியத்தை வச்சுதான் கண்டுபிடிக்கிறோம். அப்ப காரியம் இல்லாத சுசுப்தி அவஸ்தையில இந்திரியம் மாத்திரம் இருக்கு அப்படிங்கிறது எதை வச்சு கண்டுபிடிக்கிறது? அதனாலே இது எல்லாமே பிரபஞ்சம் கூட ஒரு மிச்சை பொய்யானது அப்படின்னு ஒரு சித்தாந்தத்தை வச்சு ஸ்ருதி என்ன சொல்றது? சுசுப்தி காலே சகலே விநீதி சமோ விபூதா. சகலம் போயிட்டான். பிரபஞ்சம் கூட சுசுப்தி காலத்துல இவனை பொறுத்தவரை எல்லாம் லைத்திருக்கு. இவன் தான் அஜானத்தோட ஆனந்தமா இருந்துட்டான், தூங்கிட்டு இருக்கான், ஒண்ணும் தெரியாம தூங்குறான். ஆகையாலே ஸ்ருதியாலே கரணகணங்களுக்கு லயம் ஏற்பட்டது தெரிகிறது. அப்படி ஆகும்போது அந்த கரணமும் சேர்ந்து லயமா இருக்கு. அதனாலதான் அதை ஆத்மான்னு சொல்ல முடியும். ஆத்மாவுக்கு லயம் இல்லை, ஆத்மா அப்படியே இருக்கு, இந்த கரணத்துக்கு லயம் இருக்கு. ஆகையாலே இது வேற இருக்கு. கடைசி சேர்த்து சொல்றார், சுசுப்தேருத்தானே சுப்தி சௌக்ஷஸ்மிருதிபிஹி அபி ஈதம் மானசம் சாபினாத்மா. தூங்குறவன் இருக்காங்க சுசுப்திக்காரன். இந்த சுசுப்திக்காரன் சில நேரத்தை ஏந்துருவான். ஒரு குறிப்பிட்ட காலம் தூங்கி முடிச்சாச்சுன்னா அப்புறம் முழிச்சுன்னு வந்துருவான். இப்ப சுசுப்தியிலேருந்து உத்தானம் அப்படின்னா விழித்துக் கொள்வது, தூக்கத்திலேருந்து முழிச்சுக்கிறது. இப்ப இந்த முழிச்சுக்கும் போது அவனுக்கு வந்து தான் தூங்கினது ஞாபகத்துக்கு வருது, தூங்கி அப்படின்னு சொல்றான். அதே மாதிரி சௌக்கியம், ஒரு ஆனந்தத்தை அனுபவிச்சத அவன் நினைச்சு பார்க்கறான். எப்படி இருந்தது, ரொம்ப அழகா ரொம்ப நல்லா அன்பா தூங்கினேன் அப்படின்னு சொல்றான். அப்படின்னா தூங்கும் போது கூட அந்த ஆனந்தத்தை அவன் அனுபவிச்சிருக்கான் அப்படிங்கிறது தெரியுது. அப்போ தூங்கினது அவனுக்கு தெரியுது, ஆனந்தத்தை அனுபவிக்கிறது, சௌக்கியத்தை அனுபவிச்சோங்கிறது தெரியுது. அப்படின்னு சொன்னா அந்த சௌக்கியம் சுசுப்தி இருக்கிற காலத்துல இவன் இருக்கணும். இவனே இல்லைன்னா இவனுக்கு எப்படி தெரியும் சுசுப்தியில உள்ள சுகம்? பார்க்கிறவனே இல்லைன்னு சொன்னா அந்த வஸ்து மாத்திரம் இருந்தா அது எப்படி பார்க்கப்படும்? அதனால சுசுப்தி காலத்துல இவன் இருக்கான் ஆத்மா. பாக்கி எல்லாம் தான் லயமாயிருக்கு, அந்தக்கரணம் முதற்கொண்டு எல்லாம் லயமா இருக்குது. ஆனா ஆத்மா இருக்கு. அதனாலே ஆத்மா வேற இது வேறன்னு சொல்லணும். சுசுப்தி காலத்துல இந்த ஆத்மா ஒரு சமயம் இல்லாத போனால் எழுந்திருக்க முடியாது, எழுந்திருக்க மாட்டான் சுசுப்தியிலேருந்து யாரும். அது மாத்திரம் இல்ல, எப்படியோ எழுந்து விட்டான்னு சொன்னாலும் அவனுக்கு சுசுப்தி ஞாபகத்துக்கு வர முடியாது. அல்லது வேற விஷயங்கள் எதுவுமே அங்க சுசுப்தியில அவன் சௌக்கியம் அனுபவிச்சானே, சௌக்கியம் தான் அனுபவிச்சான், வேற என்ன இருக்கு தூங்குறீங்களேன்னு சொன்னான். அதெல்லாம் வந்து இப்போ அவனுக்கு ஞாபகமே வர முடியாது, வரக்கூடாது. ஏன்னா இந்த மனசு லயமாயிடுச்சுன்னு சொன்னா அதோட மனசுதான் ஆத்மா அப்படின்னு சொல்ற பட்சத்துல ஆத்மாவே லயமாயிடுச்சு, அந்த சுசுப்தி காலத்துல இல்லைன்னு சொல்ல முடியாது இருக்கும் இல்லையா? அப்ப சுசுப்தியில ஏற்பட்ட விஷயங்கள்லாம்
சுசுப்தி நல்ல தூக்கம் அப்படிங்கிறது முழிச்சிருந்தவனுக்கு எப்படி தெரியும்? இவனுக்கு எப்படி ஞாபகம் வரும்? சொந்த பாட்டிலேயே சுசுப்தியில இல்லையே இவனுக்கு எப்படி சுசுப்தி தெரியுது? சுசுப்தி ரொம்ப ஆனந்தமா இருந்தது அப்படிங்கிற அந்த ஆனந்தம் சௌக்கியம் இருக்கே, அது எப்படி இவனுக்கு தெரியுது? இவன் தான் அங்க இல்லையே. அதுல இருந்து என்ன தெரியுதுன்னு கேட்டா, இந்த ஆத்மான்னு ஒன்ன தனியாக ஒத்துக்கணும். இந்த இந்திரியாதிகளை காட்டிலும் வேறான ஆத்ம தத்துவத்தை ஒண்ணு ஒத்துக்கணும். அது ஸ்வயம் பிரகாசஸ்வரூபமாக இருக்கக்கூடியது. சுசுப்தி காலத்துல அது பிரகாசமா இருந்துட்டு எல்லாத்தையும் பிரகாசப்படுத்தி விட்டுடுறது. அந்த கரணம் முதற்கொண்டு எல்லாத்தையும் சேர்த்து அது பிரகாசப்படுத்தக்கூடியது. அப்போ சொப்பனத்துல பார்த்த அந்த அந்தகரணம் சொப்பனத்துல ஏகப்பட்ட வேலை பண்ணிருக்க அந்தகரணம் அப்படிய வேலை பண்ணி ஒரே சிரமத்தை அடைஞ்சு அழைச்சு போய் அப்புறம் விசிராந்தி எடுத்துக்கணுங்கிறதுக்காக தூங்குறதுன்னு சொல்றோம். அப்ப அந்த இடத்துல அந்த அந்தகரணமும் லயம்னு ஸ்ருதி சொல்றது. ஏன்னா தெரியலையே, இருக்குன்னே தெரியல. ஆகையாலே மறுபடியும் வரும்போது, அதாவது முழிச்சுண்டு வரும்போது, சுசுப்தியிலேருந்து வெளியில வந்து முழிச்சுக்கும் போது இந்த சொப்பன சுசுப்தியையும் சௌக்கியத்தையும் எழுந்தவன் ஸ்மரிக்கிறானே, அது முடியாது போயிடும். இது ஏன் அந்த அந்தகரணமே ஆத்மாவாக இருக்கும் பட்சம். அதனால என்ன சொல்லணும்னா, இத்தனை பிரமாணங்களை கொண்டு பார்க்கறது மிதம் மானசஞ்சாபி ந ஆத்மா. மிதம்னா பிரமிதம், நிச்சயிக்கப்படுகிறது. பிரமாண பூர்வகமாக பிராமணிகமாக நிச்சயிக்கப்படுறது. என்ன நிச்சயிக்கப்படுறது? மானசஞ்சாபினாத்மா. மானசம்னா மனசு. இந்த மனசு கூட ஆத்மா ஆகாது அப்படின்னு தீர்மானம் பண்ணப்படுறது. அதனால இப்போ இதுவரையில் என்ன ஆச்சுன்னு கேட்டா, இந்த ஸ்தூல சரீரம் ஆத்மா இல்லை, பிராணன் கிடையாது, அதுவும் ஆத்மா கிடையாது. அந்தகரணம்னு சொல்லக்கூடிய இந்த மனசு அதுவும் ஆத்மா கிடையாது. அப்ப இந்த மூணு காட்டிலும் ஆத்மா தனி அப்படின்னு ஆச்சு. ஆக இந்த மூணு ஆத்மான்னு சொல்லக்கூடிய வாதங்கள் இருக்கே, இந்த வாதங்கள்ல தவறானது. ஏன்னா வேதாந்த சித்தாந்தத்துக்கும் அதை ஒட்டி இருக்கக்கூடிய ஸ்ருதி சம்மதமான யுக்திகளுக்கும் இந்த வாதங்கள்லாம் ஒத்து வரல, அதுக்கு விரோதமாக இருக்கு. ஆகையாலே வேதாந்தம் சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஆத்மா வேற, இப்ப சொன்ன இதெல்லாம் வேற அப்படின்னு தீர்மானம். இந்த ஸ்லோகம் முடிஞ்சு போச்சு. அடுத்த ஸ்லோகத்தை நம்ம அடுத்த